ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப் பிகினர்ஸ்க்கு வந்து ஏன் வியூஸ் சப்ஸ்கிரைப்ஸ் வந்து அதிகமாக ஆகிறதில்ல, இல்லை அதை எப்படி அதிகமாக்குறது அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல வந்து ஏன் வியூஸும் சப்ஸ்கிரைபும் வர்றதில்ல அப்படிங்கிறதுக்கான காரணமும், அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணுறது அப்படிங்கிற காரணத்தையும் வந்து எனக்கு தெரிஞ்ச காரணத்தை சொல்கிறேன். நான் வந்து பெரிய யூடியூபர் இல்லை, உங்களை மாதிரி நானும் ஒரு பிகினர் தான். ஸோ தப்பு பண்ணுறவங்களுக்கு தான் அதுக்கான காரணங்கள் என்னென்னு ஓரளவுக்கு புரிஞ்சுக்க முடியும். ஸோ அதை அடிப்படையாக கொண்டு என்னென்னு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து வியூஸ் வந்து எங்கேருந்தெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம யூடியூப் ஆப்லேயே பார்த்துடலாம். நம்மளுக்கு வந்து டேபு வந்து இருக்கிறது வந்து ஹோம் டேபு, அப்புறம் எக்ஸ்ப்ளோர் டேபு, அப்புறம் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் டேபு, இந்த டேப்லாம் இருக்குது. ஸோ வந்து ஏன் நமக்கு வந்து இங்கே வியூஸ் கிடைக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் என்ன சர்ச் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஹவு டு ஏர்ன் மணி ஆன்லைன் அப்படின்னு சர்ச் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக வந்து ஃபேமஸான வீடியோஸ் தான் போடுவாங்க. பாருங்கள், 2.3 மில்லியன் வியூஸு, 271K வியூஸு. இது வந்து நான் ஆல்ரெடி என்னோடய வீடியோவே நான் பார்த்து வச்சுருக்கிறதுனால இது வருது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஹோம் பேஜில் இந்த வீடியோ காட்டுறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. அதனால் இது வராது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 170K வியூஸு, எல்லாமே ஃபேமஸான வீடியோஸ் தான் வந்து ஃபஸ்ட்டு காட்டுவாங்க, சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ ஹோம் பேஜில் இது தான் கதை. ஸோ வந்து நம்மளோட வீடியோஸ் வந்து ஈஸியாக அவ்வளோ மேலே வர்றது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ இதனால் வந்து நம்மளால் ஹோம் பேஜில் வந்து வியூவர்ஸ் அட்ராக்ட் பண்ணுறதுங்கிறது வந்து ரொம்பவே கஷ்டமான செயல் அஸ் அ பிகினராக. ஸோ நீங்கள் அப்படியே பண்ணணுன்னாலும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பண்ணணும். உங்கள் கண்டென்ட்டு யூனிக்காக இருந்ததுன்னா பண்ணலாம். ஸோ அந்த கதையெல்லாம் நம்ம வந்து பின்னால் பார்ப்போம். இப்போ வந்து எக்ஸ்ப்ளோர்னு கொடுத்துருக்குறாங்க, அதுலேயும் வந்து ட்ரெண்டிங் வீடியோஸ் தான் காமிக்கிறாங்க. ஸோ இங்கேயும் வந்து ட்ரெண்டான தான் நம்மளோட வீடியோவே வரும். அதனால் இங்கேயும் நம்ம வீடியோ வர்றது வந்து ரொம்பவே கஷ்டமான விஷயம். மூணாவதாக இருக்கிற இடம் வந்து சப்ஸ்கிரிப்ஷன்ஸ். ஸோ மூணாவதாக இருக்கிற இந்த சப்ஸ்கிரிப்ஷன்ஸில் வந்து நம்ம சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோஸ் மட்டும்தான் வரும். அஸ் அ பிகினர் யூடியூபராக வந்து நம்ம வீடியோவை யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்க மாட்டாங்க நம்ம சேனலை. அதனால் இங்கேயும் நம்ம வீடியோஸ் வந்து கிடைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ இங்கே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தால் தான் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஆப்ஷன்ஸே இருக்குது. ஸோ அதனால் இங்கேயும் வந்து 0 வியூஸ் 0 சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் இருந்ததுன்னா இங்கேயும் நம்ம வீடியோ காட்டுறது வந்து அப்போது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்போ எப்படி தான் கண்டுபிடிக்கிறது நம்ம வீடியோஸை அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து நம்ம போடுற வீடியோ வந்து யூடியூப் எஸ்சிஓ ஃப்ரெண்ட்லியாக இருந்தால் தான் வந்து நம்மளால் பெர்ஃபார்மே பண்ண முடியும். இனிஷியலாக வந்து நம்ம ரொம்பவே கஷ்டப்பட்டாகணும். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு செயல்பட்டால் தான் நம்மளால் வந்து கண்டிப்பாக இந்த ரேஸில் வந்து வின் பண்ண முடியும். ஸோ இதுதான் காரணம். நம்மளுக்கு ஹோம் பேஜில் கிடைக்கிறது வந்து ஃபஸ்ட்டு வியூஸ் அதிகமாக இருக்கிறதா தான் வந்து ஃபஸ்ட்டு போடுவாங்க. அதே மாதிரி எக்ஸ்ப்ளோர்லேயும் வந்து ட்ரெண்டிங் வீடியோஸ் தான் போடுவாங்க. சப்ஸ்கிரிப்ஷன்ஸில் அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவது தான் போடுவாங்க. ஸோ இந்த காம்படிஷனில் நம்ம ஃபஸ்ட்டு வரணுன்னா என்னென்ன ஐடியாஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வீடியோ வந்து எலமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைட்டிலு அப்புறமா வந்து யூடியூப்பில் இருக்கிற டிஸ்கிரிப்ஷனு, தம்ப்னெயிலு இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் சொல்கிறேன்னா வந்து யூடியூப் வந்து டைட்டிலு, டிஸ்கிரிப்ஷனு, அப்புறம் யூடியூப் டேக்னு இருக்குது. நான் வந்து என்னோடய யூடியூப் ஸ்டூடியோ வந்து உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். அதில் தெரியும் உங்களுக்கு. ஸோ இதுதான் என்னோடய யூடியூப் ஸ்டூடியோ. இதில் வந்து நம்ம வீடியோஸோட டைட்டில் வந்து ரொம்பவே முக்கியம். அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷனு, தம்ப்னெயிலு இதெல்லாம் வந்து ரொம்பவே முக்கியம். நான் ஃபாலோ பண்ணுற ஸ்ட்ராட்டஜி என்னென்னு பார்த்தீங்கன்னா, டைட்டில் வந்து இங்கிலீஷில் கொடுத்துருவேன், தம்ப்னெயிலில் வந்து தமிழில் கொடுப்பேன். அதனால தான் வந்து மக்களுக்கு வந்து இது தமிழ் வீடியோன்னு தெரியும். அதே சமயத்தில் வந்து எல்லாருமே வந்து தமிழில் டைப் பண்ணி சர்ச் பண்ண மாட்டாங்க, இங்கிலீஷில் டைப் பண்ணி சர்ச் பண்ணுவாங்க. தம்ப்னெயிலில் ஏன் தமிழில் கொடுக்குறேன்னா, இது ஒரு தமிழ் வீடியோ அப்படின்னு வியூவர்ஸ்க்கு தெரியணும்னா நம்ம வந்து அதை ப்ரொஜெக்ட் பண்ணியே ஆகணும். அதனால் தம்ப்னெயிலில் வந்து தமிழில் கொடுக்குறேன். ஸோ இப்போ நம்ம வீடியோஸ் வந்து மேலே டாப்பில் வர்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டைட்டில் வந்து எஸ்இஓக்கு ஆப்டிமைசேஷனாக கொடுத்தாகணும். அப்புறம் வந்து டிஸ்கிரிப்ஷன்ஸ், இங்கே நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் வந்து வீடியோ போட்டால் போதும், டிஸ்கிரிப்ஷன்ஸ்லாம் அப்டேட் பண்ண மாட்டேன்னு இருந்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டம். இந்த மாதிரி கூகுளுக்கு புரிகிற மாதிரி நல்லா
டிஸ்கிரிப்ஷன் கொடுத்தீங்கன்னா தான் இந்த டெக்ஸ்ட்டெல்லாம் சர்ச் பண்ணும்போது வந்து கூகுளில் நம்ம வீடியோஸ் தெரியும். எந்த இடத்துல தெரியுங்கிறத நான் இப்போ காட்டுறேன் கொஞ்சம் நேரத்தில். அடுத்து அதை தான் பார்ப்போம். ஸோ டேக், இந்த டேகும் கொடுத்துக்கலாம். இந்த டேக் வச்சு சர்ச் பண்ணுறவங்களுக்கும் அவங்களுக்கு தெரியும். ஸோ இதுவும் கொடுத்துக்கலாம். இங்கே ஒரு டேக் இருக்குது பாருங்கள், இது வந்து சர்ச் கொடுத்தா இதுவும் பார்க்கலாம். இதுவும் இந்த டிஸ்கிரிப்ஷனும் எப்படி கனெக்ட் ஆகுறதுங்கிறதையும் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இதெல்லாம் இருக்குது. ஸோ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, நம்ம வீடியோ எப்படி தான் ஃபேமஸ் ஆக்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த டைட்டிலு, தம்ப்நெயில் இதெல்லாம் கொடுத்துட்டு நம்ம வீடியோ எப்போ ஃபஸ்ட்டு வரும்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி ஏதாவது ஃபில்ட்ரு போட்டு அப்ளை பண்ணால் தான் ஃபஸ்ட்டு வரும். பாருங்கள், இதில் வந்து அப்லோட் டேட்டு லாஸ்ட் ஹவர் டுடே திஸ் வீக் அப்படின்ட்டு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி டுடே அப்படின்னு போட்டிங்கன்னா நம்ம வீடியோ இன்றைக்கி அப்லோட் பண்ணியிருந்தோன்னா இன்றைக்கி வரும். திஸ் வீக் அப்படின்னு போட்டோம்னா இப்போ வரும். ஸோ இந்த மாதிரி யூசர்ஸ் வந்து ஒரு அட்வான்ஸ்டு யூசர் வந்து ஃபில்ட்ரு பண்ணி சர்ச் பண்ணும்போது தான் அவங்களுக்கு வந்து நீங்கள் ரொம்ப பிகினராக இருந்தீங்கன்னா நம்ம வீடியோஸ் வந்து இம்ப்ரெஷன் ஆகிறதே வந்து இந்த இடத்துல தான். ஸோ இந்த மாதிரி ஃபில்ட்ரு அப்ளை பண்ணி பார்க்குறவங்கலாம் அட்வான்ஸ்ட் யூஸராக தான் இருப்பாங்க. ஸோ அந்த அட்வான்ஸ்ட் யூஸரை சாட்டிஸ்ஃபை பண்ணுற லெவலுக்கு நம்ம கண்டென்ட் இருந்தால் தான் இனிஷியலாக நம்மளால் க்ரோ ஆக முடியும். ஸோ இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பை ரிலவன்ஸ் அப்லோட் டேட்டுன்னு இருக்குது. இந்த அப்லோட் டேட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற டெக்ஸ்ட்டு வந்து பெரும்பாலும் எடுத்துக்காது. எந்த டெக்ஸ்ட் எடுத்துக்கோன்னா இந்த டேக்கில் இருக்குது பாருங்கள், இந்த டேக்கில் உள்ளது தான் வந்து சர்ச்சுக்கு எடுத்துக்கும். ஸோ இந்த டேக் வந்து உங்களோட டேகை கரெக்டாக சர்ச் பண்ணாங்கன்னா, இந்த டேகெல்லாம் கரெக்டாக சர்ச் பண்ணாங்கன்னா இந்த ரெலவன்ஸ் அப்லோட் டேட்டுன்னு கொடுக்குற இடத்துல வந்து நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணலாம். ரெலவன்ஸ்னு கொடுக்காமல் அப்லோட் டேட்டுன்னு கொடுத்து சர்ச் பண்ணாங்கன்னா உண்மையிலே வந்து நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணலாம். அப்போ தான் வந்து உங்கள் வீடியோஸு வந்து இம்ப்ரெஷனுக்கே வரும். ஸோ வந்து அதை நீங்கள் அந்த டைமை வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். ஸோ இப்போ அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து வீடியோ அப்லோட் பண்ணிவிட்டு ஒரு 2 to 3 டேஸ் பார்த்துட்டு எப்படி பெர்ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்துட்டு டிஸ்கிரிப்ஷன்லாம் ஆட் பண்ணிங்கன்னா there is no யூஸ். திரும்பியும் சொல்கிறேன், there is no யூஸ். ஸோ உடனே நீங்கள் வந்து வீடியோ அப்லோட் பண்ண உடனே இம்மிடியேட்டாக வந்து நீங்கள் இந்த டிஸ்கிரிப்ஷனு டேகு எல்லாமே பக்காவாக அப்லோட் பண்ணிங்கன்னா தான் இந்த இருக்குது பாருங்கள், லாஸ்ட் 1 hour வீடியோ இருக்குது பாருங்கள், இதில் உங்கள் வீடியோ பெர்ஃபார்ம் ஆக முடியும். அடுத்ததான் இப்போ வந்து நம்ம ஸோ இது ஹோம் பேஜில் வந்து உங்கள் வீடியோ லிஸ்ட் ஆகிறதுக்கு வந்து இது ஒரு ஆப்ஷனு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நீங்கள் ஏதாவது ஒரு வீடியோ கிளிக் பண்ணுறீங்கன்னா அமேசானோட கிண்டல் கிரியேட் சாஃப்ட்வேர் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்கலாம். அடுத்ததாக ஏதாவது ஒரு வீடியோ கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே இருக்கு பாருங்கள், ரெக்கமெண்டட் வீடியோஸ் வரும். ரெக்கமெண்டட் வீடியோஸ், யூடியூபோட ரெக்கமெண்டட் வீடியோஸ் எப்படி காட்டுறாங்கங்கிற அல்காரிதம் எப்படின்னா, உங்கள் வீடியோவோட வாட்ச் ஹவர்ஸு ப்ளஸ் வந்து கிளிக் த்ரூ ரேட்டு, அந்த இம்ப்ரெஷனில் இருந்து எவ்வளோ பேர் கிளிக் பண்ணுறாங்கங்கிறது. ஸோ ஃபஸ்ட்டு இம்ப்ரெஷன் அதிகமாக வரணுன்னா நம்ம ஹோம் டேப் பார்த்தோம் பாருங்கள், ஹோம் டேப்பில் வந்து உங்கள் வீடியோஸ் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணால் தான் உங்களுக்கு இம்ப்ரெஷனே கிடைக்கும். அதுவும் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு 1 hourலேயே வந்து ரொம்பவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கணும். அப்படின்னா தான் வந்து ஃபஸ்ட்டு 1 hour, ஃபஸ்ட்டு டுடே அந்த வீடியோஸ்லலாம் பெர்ஃபார்ம் பண்ணி ஓரளவுக்கு கிளிக்கு வியூஸ் எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு வந்து இம்ப்ரெஷன் கிளிக் த்ரூ ரேட்டு வந்து அதிகமாக கிடைக்கும். அது மூலமாக வாட்ச் ஹவர்ஸ் கிடைக்கும். அந்த வாட்ச் ஹவர்ஸ் கிடைச்சா தான் உங்களுக்கு இங்கே ரெக்கமெண்டட் வீடியோஸ்லேயே நீங்கள் வர்றதுக்கு சான்சஸே கிடைக்கும். ஸோ வந்து சப்ஸ்கிரைபரும் இல்லாமல் வியூஸும் இல்லாத நேரத்தில் வந்து நீங்கள் ரொம்ப முக்கியமாக கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய இடம் என்னென்னா உங்களோட டைட்டிலு, தம்ப்நெயிலு, டிஸ்கிரிப்ஷனு, டேகு. இங்கே நீங்கள் ரொம்ப தீவிரமாக உங்கள் கண்டென்ட்டில் நீங்கள் எவ்வளோ ஃபோக்கஸ் பண்ணுறீங்களோ கண்டென்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணணும், கண்டிப்பாக பண்ணி ஆகணும். அப்படின்னா தான் வந்து வாட்ச் ஹவர்ஸ் கெயின் பண்ண முடியும். பட் இனிஷியலாக ஒரு கிளிக்கு, ஏதாவது ஒரு கிளிக் கிடைக்கணும் அப்படின்னா வந்து நீங்கள் தம்ப்நெயிலு, டைட்டிலு, தம்ப்நெயிலு பார்க்குறதுக்கு கிளிக் பண்ணுறதுக்கு உதவும். ஃபஸ்ட்டு உங்கள் வீடியோ லிஸ்ட் ஆகிறதுக்கே டைட்டிலு, டிஸ்கிரிப்ஷன், டேகு அது இருந்தால் தான் முடியும். நீங்கள் வந்து ஸோ இதுதான் மக்களே, நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் யோசித்து வச்சுக்கோங்க. ஸோ நம்மளுக்கு வந்து முக்கியமானது வந்து அந்த ஃபஸ்ட்டு 1 hourல வந்து நம்ம வீடியோஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறதுங்கிறத பொறுத்து தான் மேற்கொண்டு வியூஸு, கிளிக்ஸ் எல்லாமே கிடைக்கும். மோரோவர் வந்து உங்கள் சோஷியல் மீடியா ப்ரெசன்ஸையும் வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. அதை யூஸ் பண்ணி டைரக்ட் லிங்க் கிளிக்கு,
அதை கிளிக் பண்ண வச்சிங்கன்னா நம்மளுக்கு வாட்ச் ஹவர்ஸ் கெயின் ஆகும். ஸோ அதை வச்சும் நம்ம வீடியோஸ் வந்து இம்ப்ரெஷனில் அதிகமாக காட்டலாம். ஸோ இதான் என்னுடைய சேனலு. கிட்டத்தட்ட ஒரு 10-15 வீடியோ கிட்ட போட்டிருக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பாருங்கள். நல்ல மோட்டிவான வீடியோ வந்து அப்லோட் பண்ண தொடர்ந்து ட்ரை பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.